பார்த்து நீங்க பயந்தீங்களா, இல்லை உங்களை பார்த்து பேய் பயந்ததா திருமதி புனிதா? என்ன அதான் பேய் பார்த்து பயந்தேன். என்னங்க ஆக்சுவலி ஒரு ரெண்டல் வீட்டில் நம்ம இருந்தோம். ஸோ அந்த வீடு வந்து கொஞ்சம் முச்சிந்தி வீடு. ஸோ நம்மளுக்கு வேற ரெண்டல் வீடு கிடைக்காதனால அங்கே தான். அப்போ எனக்கு 3 பிள்ளைங்க. எல்டர் வந்து 5 years old. ஸோ ஏற்கனவே வந்து நான் நிறைய வாட்டி வந்து என் சன்னோட பக்கத்தில் பார்த்தேன். என் சன் வந்து அப்போ பேபி. சன் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கு மாதிரி கண்ணத்துல கை வச்சுட்டு ஏதோ ஒரு கொடான் பண்ணிட்டோம். எஸ், கருப்பா. அப்ப நானும் மனசு மாதிரி இருந்துச்சா இல்லை சும்மா சமாரா தான் இருந்துச்சா? மனசு மாதிரியே தான் இருந்துச்சு, பட் ரியலி பிளாக். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். என் கண்ணுக்கு வந்து எப்பயுமே தெரியும். ஸோ நம்ம பார்த்து நான் ஹஸ்பண்ட் சொல்லும்போது ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்லை நீ கண்ணாடி போடாமல் பார்த்துருப்பேன். அப்போ நான் கண்ணாடி போட்டு ஒரு வாட்டி பார்த்தேன். அதே ஒரு ஒன்று அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப என் சன் பக்கத்தில் தான் பார்ப்பேன். அவள் பார்த்துட்டே இருந்துட்டு அப்போ நான் அவளை பாதர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை. பிள்ளைங்க எல்லாம் நார்மலாக தானே இருக்கவங்க. ஒரு நாள் ராத்திரி வந்து அங்கே வந்து மாஸ்டர் ரூமில் வாஷ்ரூம் இருக்காது, பின்னால தான் போகணும். அப்போ என்னோட எல்டர் டாக்டர் வந்து வாஷ்ரூம் போகணும்னு சொல்லிட்டு என்னை ஹெல்ப் பண்ணி. அவள் வந்து 5 years. ஸோ அவள் கூட நான் பாத்ரூம் கூட போயிட்டு அப்போ ரூமுக்கு போக சொல்லிட்டேன். ஏன்னா நான் 3 பேருக்கும் பால் கலக்கிறதுக்கு கிச்சனில் நின்றுக்கிட்டு இருந்தேன். பின்னால வந்து எனக்கு என் டாக்டர் நிற்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. சம்டைம்ஸ் வந்து அவள் போய் படுக்க மாட்டான், எனக்காக வெயிட் பண்ணுவா. ஸோ அவள் தான் வெயிட் பண்ணுறா போல சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பால் கலக்கிட்டு இருக்கேன். கலக்கி முடிச்சுட்டு திடீர்னு திரும்புகிறேன். ஒரு உருவம் குட்டி இல்லை இது மாதிரி குட்டி உருவம். எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகத்துக்கு அந்த கண்ணு தான் சரியான ரேட்டா ஒரே கத்து. நான் கத்துன கையோட நான் போயிடுச்சு. அதோட அந்த உருவம் தெரியல. இதுவும் கருப்பா இருந்துச்சு அந்த உருவம் இல்ல? அது பாக்க ரியலி ஃபுல்லா எல்லாமே பிளாக், கண்ணு மட்டும் ரேட்டா. லைக் என்னமோ லைக் மின்னா சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு அது அப்படி ஃபீல் பண்ணிச்சு. பிகாஸ் இட்ஸ் வெரி ஷார்ட். உடம்புல ஒரு செகண்ட்ல தான் நான் பார்த்தேன். நம்ம பார்த்தது வந்து அந்த கண்ணு தான். திரும்பின கையோட நான் கத்துனோன்னே ஒரு செகண்ட் காண போச்சு. ஸோ நான் ஹஸ்பண்ட் போய் சொல்லிட்டேன். அவரும் பயந்துட்டாரு, ரொம்ப பயந்துட்டு. அதோட அதுக்கு நம்ம பார்த்தன அப்புறம் வந்து ஸோ ரொம்ப ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்டோட காலில் அடிபட்டுச்சு பாதத்தில். ஸோ பாதத்தில் அடிபடும் போது அந்த வீட்டு ஃபுல்லாக வேற மார்பிள் இருக்கும். தென் அந்த கிச்சனுக்கு வரும்போது வேற மார்பிள் இருக்கும். ஸோ இவர் நடந்து வந்தாருன்னா கிச்சனுக்கு அப்புறம் அந்த காலில் உள்ள ரத்தம் வந்து சொட்டா போகும். அங்கே கிச்சனுக்கு அப்புறம் தான் வாஷ்ரூம்லாம் இருக்கும்ல. திருப்பி அங்கே போயிட்டு வரும்போது இந்த பார்டர் அந்த வச்சுக்கோங்களேன், இங்கேயும் அங்கே வேற வேற டைல்ஸ் இருக்கும்ல, இந்த டைல்ஸ் வந்து கையோட அந்த ரத்தம் இருக்காது. அப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னார், மேபி டைல்ஸ் மேல இருக்கும் அப்படின்னு. நம்மள பூஜை பண்ணிக்காச்சு. வீட்டுல தான் அடிபட்டுச்சு. வீட்டுல தான், அதே வீட்டுல தான். எப்படி வெளியே வந்து இது இருக்கும், சிமெண்ட்லாம் இருக்கும்ல அந்த பாய்ச்சி கடி பாய்ச்சில. ஸோ அந்த ஒரு இது வந்து அவர் கால லேசா தான் கீரை இருந்துச்சு. அந்த கீரல் வந்து அப்படி புண்ணா மாறிடுச்சு. ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க. ஸோ அப்படியே இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் நம்ம வந்து இது சாமி ஜாமான் வாங்க போயிருந்தோம். போகும்போது அந்த ஐயாவோட சிலை, சங்கிலி கருப்போட சிலை நான் பார்த்தேன். நிறைய சிலை இருந்துச்சு. அந்த ஒரு சிலை ஐ ஃபீல் லைக் வாங்கணும் அப்படின்னு அப்போ ஹஸ்பண்ட் கேட்டு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டேன். சடன்லி ஹஸ்பண்ட் சுத்திட்டு வந்து திருப்பி அதே சிலையை கட்டி என்கிட்ட வாங்கலாமா அப்படின்னு கேட்டாரு. ரெண்டு பேருமே அதே சிலையை பார்த்துதான் அப்ப நான் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் கோயில்களை அடிச்சு போல. ஏன்னா சங்கிலி கருப்பை சம்டைம்ஸ் ஒருத்தவங்க சிலை வைக்க கூடாதுன்னு வாங்க, இது அது சொல்லுவாங்க. நான் ரொம்ப அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டேன். அதனால நம்ம வீட்டுக்கு மட்டும் எடுத்து போய் வெளியே வச்சோம். ஐயா சாமிலாம் அது போல வெளியே அங்க வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சு எல்லாரும் காய்ச்சல் அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு. ரொம்ப காய்ச்சல், எல்லாமே காய்ச்சல். 1 by 1 பிள்ளைங்க, நான் ஹஸ்பண்ட் எல்லாம் காய்ச்சல். ஒரு நாள் என்னாச்சுன்னா ரொம்ப தெருவா வந்து நான் வந்து பேபி சீட்டர்ல பிள்ளைங்கலாம் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்தாரு. வேலை முடிஞ்சு வந்து பாக்குறேன் அவர் ரொம்ப படுக்கையா ஹை ஃபீவர். நான் வந்த கையோட எனக்கும் அது கொஞ்ச நேரத்துல ஹை ஃபீவர். அது வரைக்கும் வேலை இடத்துல எனக்கு ஃபீவரே இல்லை. ரொம்ப ஹை ஃபீவர் ஆகி 2 பேருனாலையுமே எஞ்சிருக்க முடியல. நல்ல நான் பிள்ளைங்களை தூக்கிட்டு வரல. அப்புறம் சொந்தக்காரங்களாம் அடிச்சு அவங்க வந்து கூட்டிட்டு போய் கிளினிக் போயிட்டு வந்து அப்புறம் ஒன்றும் முடியல. அப்புறம் மற்றவங்க சொன்னாங்க இது ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு சொல்லிட்டு சாமி பாக்குறவங்க வந்தாங்க. ஆனா ஆக்சுவலி எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் வந்தாங்க, வந்து பார்த்துட்டு. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் டேலயே அவங்க அடக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. ஏன்னா எங்களோட காய்ச்சல்லாம் ஆன் த ஸ்பாட் வந்து ஓகே ஆச்சு. கொஞ்சம் ஐ கேன் ஃபீல் தட் அந்த இது. ஆனா அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு about 1000 ringgit கேட்டாங்க மறுநாள் செய்யணும்னு. அப்ப மறுநாள் என்ன செஞ்சாங்க திருப்பி திறந்து விட்டுருக்காங்க போல. எனக்கு தெரியல. ஏன்னா ஐ கேன் ஃபீல் அதுக்கு அப்புறம் திருப்பி
அது வந்து என்னால பார்க்க முடியுது. அதெல்லாம் திருப்பி திருப்பி வீட்டில் டிஸ்டர்பன்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி பார்க்க முடியுதுன்னா அது அந்த உருவத்தை பார்த்தீங்களா இல்லை பிரச்சனைகளை பார்த்தீங்களா? ப்ராப்ளம்ஸ் பார்த்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த சன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குல்ல, அது திருப்பி கீப் ஆன் அந்த அந்த உருவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ தெரிஞ்சிச்சு திருப்பி இருக்க போல அப்படின்னு. இப்போ வீடு வந்து வேற வீடு பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அந்த வீட்டு உள்ளுக்கு நாங்கள் பேசினோமா ஜடியவே ஆகாது. யாராச்சும் வெளியே ஒருத்தவங்க வந்து எங்களுக்காக அவங்க பாஸ் பை பண்ணும்போது அதை ரெண்டல் பார்த்துருப்பாங்க. ஆனால் எங்களுக்காக பார்க்கும்போது பார்த்தா அந்த வீடு வந்து அவங்க கண்ணுக்கு தெரியாது. நிறைய பேர் அப்படிதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சவங்க எதுவுமே கிடைக்கல. அப்புறம் தான் போய் ப்ரே பண்ணி கோயில்ல இது பண்ணி வீட்டு உள்ளுக்கு பேச மாட்டோம், வெளியே காடியிலே பேசிட்டு ஒரு வீடு கிடைச்சி அப்புறம் வெளியாகணும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளம் வந்து இது. ஆனா அப்புறம் பார்த்தோம்னா நம்ம போய் வெளியே பார்த்தோம்ல சாமி பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க ஆளுங்க செஞ்சு விட்டுருக்காங்க வீட்டுக்கு அப்படின்னு. ஆனா பட் எனக்கு ஷுவரா தெரியல அது முச்சந்தினால சொந்தமா வந்ததா இல்ல ஆளு செஞ்சு விட்டுதா நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம பர்பஸ்லி பிளேம் பண்ண முடியாதுல்ல ஆளுங்களை. as long as நம்ம கூட வரலன்னா ஓகே. ஆனா அந்த உருவம் வந்து நினைக்கிறேன் சன் வந்து அப்ப பேபி, இப்ப அவருக்கு 12 வயசு. ஸ்டில் எனக்கு இன்னும் அந்த மெமரியில இருக்கு அந்த இது. ஏன்னா என்னோட லைஃப்ல நிறைய ஹாரர் ஸ்டோரி இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த வர்ஸ்டா இருந்தது. அடுத்து என்ன நடந்தது? பாடலுக்கு பிறகு மீண்டும் மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்ம தேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MD 036 491 3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும். ராகவில் இது மர்மதேசம். ஸோ உங்கள் சன் பக்கத்தில் அந்த உருவம் இருக்கும்போது சன் வந்து அழுவாரா இல்லை வியர்டாக பிஹேவ் பண்ணுவாரா இல்லை நார்மலாக தான் இருப்பாரா? சம்டைம்ஸ் வந்து அது சின்னஞ்சிற மாதிரி செய்வாரு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் தான் இருப்பாரு. ஆனால் அது உட்காந்து என் சன்னை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். அது வரைக்கும் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த காய்ச்சல் அந்த ஐயா அதை எடுத்துட்டு வந்து அப்புறம் எல்லாருக்கும் காய்ச்சல் அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் டிஸ்டர்பன்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண நான் ஹஸ்பண்டோட காலில் அடிபட்டு தான் அந்த ரத்தம் மட்டும் சொட்ட போகும். ஸோ இந்த ரத்தம் வந்து ஹாலில் வந்து ரத்தம் வெளியாகல, இந்த கிச்சன்ல ஸ்டெப் பண்ணிட்டோன்னா அதுலேருந்து ரத்தம் சொட்டா வரும். அப்புறம் அந்த இடத்துக்கு அந்த பார்டர்லேருந்து தாண்டி நீங்க வந்துட்டீங்கன்னா ரத்தம் இருக்காது. அப்ப அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா என் ஹஸ்பண்ட் சொன்னார் மேபி டைல்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. கிச்சன்ல வந்து அந்த குட்டி குட்டி டைல்ஸ் இருக்கும், இந்த சைடு மார்பிள் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஷுவரா தெரியல பிகாஸ் ஆஃப். ஆனா நான் பார்த்த அந்த உருவம் வந்து அந்த பார்டர் சொன்னால அது எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் நின்றுகிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலயா இல்ல எப்போதுமேவா? நான் சொன்னல அந்த பால் கலக்கும் போது பார்த்தேன் பின்னால நின்றுகிட்டு சின்ன உருவம். எஸ், அது வந்து அந்த பார்டர்ல இருந்துச்சு. அங்கதான் எக்ஸாக்ட்லி நின்றுச்சு. இது பார்த்தது வந்து எங்க பெட்ரூம்ல. ஸோ எனக்கு ஷூரா தெரியல 1 2 அதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. பட் இந்த மூஞ்சி அப்படி பார்த்துட்டு நின்றது வந்து பெட்ரூம் இருக்கு. எவ்வளவு காலம் அந்த வீட்டுல? 4 years. 4 years? எஸ். ஐயோ, இன்ன வரைக்கும் யாராச்சும் ஹாரர் ஸ்டோரி சொன்னாங்க நான் 4 வருஷமே கூட வாழ்ந்துட்டு வந்துட்டேன் அப்படிதான் சொல்லுவேன். உங்களுக்கு அவார்டு தான் கொடுக்கணும். ஏன்னா முன்ன கூட எனக்கு நான் when I was young பினாங்கில வேலை செய்யும் போது நான் வந்து வேலை முடிஞ்சு வரும்போது ரொம்ப லேட்டா இருக்கும். பினாங்கில எல்லாம் எல்லாமே ஃபிளாட்ஸ் தானே, பெரியம்மா வீட்டுல தான் நான் இருந்தேன். அப்ப வந்து நான் ரொம்ப கடைசி பஸ்ல தான் வருவேன். 11:45 ஆயிரும். ஸோ எங்க வீட்டுக்கு போறதுக்கு வந்து பாடாங் தாண்டி சுத்திக்கிட்டு போனாதான் எங்களோட ஃபிளைட் வரும். ஸோ அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட். ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த நடு பாதையில மட்டும் நைட்ல பாய்க்காதுன்னு சொல்லிட்டாங்க எல்லாருமே. ஏன்னு சொல்லல, பட் சொல்லுவாங்க இந்த பாடாங்களை நடந்து வந்து அந்த நடு பாதையில பாய்க்காது. நான் அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு ரொம்ப டயர்ட் சொல்லிட்டு நான் அந்த பாடாங்களை நடந்து வந்து நடு பாதையில பாய்ச்சி வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அங்கெல்லாம் வந்து நம்ம கால் கழுவ முடியாது வெளியில, பிகாஸ் ஃபிளாட்ல ஸ்ட்ரைட்டா உள்ளுக்கு தான் போவோம். அன்னைக்குன்னு பார்த்து எங்க கசின் சிஸ்டர் கூட நான் சண்டை. அதனால அவங்க ஹால்ல படுத்திருந்தாங்க, நான் போய் ரூம்ல படுத்துட்டேன். பெரியம்மா வந்து ராத்திரி வேலை அன்னைக்குன்னு. ஸோ ரூம்ல படுத்துதுன்னு கொஞ்ச நேரம் சென்று ஒரு பாய் எங்க வீட்டுக்கு என்னைக்குமே வருவாரு. அவரு வந்து நான் பேர் ஹரிச்சந்திரன் வச்சுக்கேன். ஏன்னா வாய் திறந்தாலே ரொம்ப போய் பேசுவாரு அந்த பாய். ஸோ நடுராத்துல பூந்துட்டு உள்ளுக்கு அந்த பாயோட வாய்ஸ் மீன்ஸ் நான் படுத்திருக்கேன்னா என் தலை மாட்டல அதனால நான் பவுடர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்துச்சு. அப்ப மணி நான் வீட்டுக்கு வந்துட்டு பாண்டுனா அதுக்கப்புறம் பாத்துக்கோங்களேன் நான் படுத்துட்டு மேபி 1 அந்த மாதிரி தான். ஸோ கொஞ்ச நேரத்துல இருந்து பவுடர் எடுத்துக்கிறேன். நான் வாயை திறக்கவே இல்லை. நான் யோசிக்கிறேன் யாருடா இந்த பையன் இந்த நேரத்துல வீட்டு உள்ளுக்கு விட்டா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல திருப்பி கேட்கறான் நான் பவுடர் எடுத்துக்கிட்டோமான்னு.
நான் அப்பயும் வாய் திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துல வாய்ஸ் மாறிடுச்சு. நீங்க திரும்பி ரொம்ப பார்க்கல? நீங்க திரும்பி பார்க்கல அந்த பையன் கூப்பிடும்போது? இல்ல, பார்க்கவே இல்ல. நான் வாயும் திறக்கல, என்னன்னு தெரியல. நல்ல வேளை கடவுள் தான் ஹெல்ப் பண்ணா கூட. அப்புறம் கொஞ்ச நேரத்துட்டு அந்த வாய்ஸ் வந்து ஆம்பளை வாய்ஸ். ஓ, நான் கேட்கிறேன், நீ என்ன திமிரா பேசி படுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ப்ராமிஸா சொல்றேன், ஒரு செகண்ட்ல அந்த கை வந்து என் கழுத்துக்கிட்ட வந்துருச்சு. என்னால அதை ஃபீல் பண்ண முடிச்சு. அந்த கை என் கழுத்து நெரிக்கிறது. நான் வந்து கையை பிடிச்சிட்டு, நான் ரொம்ப மந்திரம் அதெல்லாம் படிப்பல. ஸோ எனக்கு தெரியல, அதுதான் படிச்சுட்டு இருந்தேன் மந்திரம் சமயத்துல. எனக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. ஆனா என்னால ஃபீல் பண்ண முடிச்சு. அந்த கையை நான் பிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் ஊடுன்னு என்னமோ என் கையை ஆட்டுன மாதிரி இருந்துச்சு. ஒரு செகண்ட் அந்த கை காணா போச்சு. ஆனா நான் முடிச்சுதான் இருக்கேன். எனக்கு திடீர்னு நான் எஞ்சிருக்கல. எனக்கு பயத்துல கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து இருந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எஞ்சிட்டு லைட்லாம் தட்டிட்டு பெட்லாம் எடுத்து போய் எங்க அக்கா பக்கத்துல படுத்துட்டேன். அப்புறம் மார்னிங் அது கேட்டுச்சு, வந்தாவா போய் படுத்த ரூம்ல, ஏன் இங்க வந்து படுத்துட்டேன். அப்புறம் நைட்ல நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. அதுலேருந்து வெளியே மஞ்சள் தண்ணி எல்லாம் வீட்டுல தெளிச்சு விட்டுட்டு எல்லாம் ப்ரே பண்ணிட்டு வெளியே தண்ணி வச்சிருவாங்க ஒரு பேர்ல. ஏன்னா திடீர்னு நம்ம வரும்போது பின்னால என்ன கூட வருதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது 2வது எனக்கு. அந்த குரல் வந்து உங்ககிட்ட பேசும்போது என்ன தமிழ்ல பேசுனுச்சா? தமிழ். பிகாஸ் அந்த பாய் வந்து அவங்க குரல்ல தான் வந்துச்சு. நானும் யோசிக்கிறேன், இந்த பையனை யாரு இந்த டைம்ல வீட்டுக்கு விட்டா, நான் அதுதான் யோசிச்சேன். அப்புறம் 2 வாட்டி அவன் வாய்ஸ் இருந்துச்சு. 3வது தான் அந்த வாய்ஸ் மாறி இருந்துச்சு. அது மாதிரி அது உண்மையா கழுத்து கை வந்தது வந்து ரொம்ப லைக் என்ன சொல்லுவாங்க, பயமா தான் இருந்துச்சு. அந்த செகண்ட்ல ஊர்வம் ஏதாவது தெரிஞ்சிச்சு உங்களுக்கு? கை மட்டும் தான் பாத்தீங்க? கை மட்டும் தான், கை பார்க்கல. கை என் கழுத்துல இருந்தது எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. நான் அந்த கையை பிடிச்சது ஃபீல் பண்ணிச்சு. நான் பார்க்கவே இல்லையா. நான் கண்ணை முடிக்கிட்டு தான் இருந்தேன். ஏன்னா எனக்கு திறக்க பயமா இருந்துச்சு. நான் ஒண்டிதான் ரூம்ல படுத்திருந்தேன். அதுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ஒண்டியா படுக்க மாட்டேன், ஒண்டியா வீட்டுல இருக்க மாட்டேன். பத்தில கொஞ்சம் பயம். அதோட இந்த இன்சிடென்ட் திருப்பி நடந்துட்டோன்னே அப்புறம் இப்ப ரீசன்ட்லாம் வந்து ரொம்ப லைக் என்ன சொல்லுவாங்க, ஈஸிலி என்னால பார்க்க முடியும். அதுதான் எனக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். யாருக்கனுக்கும் தெரியாது, என் கணக்கு சட்டிலி அந்த மாதிரி தெரியுமா, நம்மளுக்கு பயமா இருக்கும். அதனால அப்பப்ப நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்குவேன், என்னால இதெல்லாம் பார்க்க கூடாது. இப்ப ரீசன்ட்லி வந்து இப்ப நாங்க வாங்கின வீட்டுல வந்து சாரிங்க, ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க. பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. மர்மதேசம் கதைகளை மீண்டும் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா நீங்க கேட்கலாம். எப்ப வேண்டும்னாலும் எங்கிருந்து வேணாலும் நீங்க கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்மதேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. few months ago. அப்ப வந்து என் சன் கிட்ட தான் நான் ரொம்ப பார்ப்பேன். எனக்கே தெரியாது. என் சன் படுத்திருக்காரு. அதுக்கு மேல ஒரு 8 years old பாய் வந்து பிஜாமாஸ் போட்டிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் மேல வந்து ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு நிக்கிறாரு. நம்ம வந்து கண்ணாடி போடல, இவர் தெரியலையே சீராப்பா பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு கண்ணாடி போட்டு நல்லா பாக்குறேன். அப்படியே தெரியுது அந்த உருவம் எனக்கு. அப்புறம் நான் பேசாம இருந்துட்டு ஒன்னும் செய்யல. கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு ஏஞ்சி போய் துணூர் எடுத்துன்னு என் சன்னோட நெத்தில மட்டும் வச்சுட்டு அப்புறம் நான் பாக்கல அந்த உருவத்தை. ஸோ செகண்ட் டே பாக்குறேன், அதே உருவம், அதே பஜாமாஸ் போட்டுட்டு அந்த பாய் அங்க ஒரு எங்களோட கபட் ஒண்ணு இருக்கும், அதுல உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருக்கு. நான் பார்த்தேன், சரியோ இது மிஸ் எங்கேயோ தெரியாம கூட வந்துருச்சா என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அப்புறம் யூஷுவல் வீட்டுல அந்த தண்ணி எல்லாம் தெளிச்சுட்டு சமையல்லாம் போட்டுட்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு இருப்பேன் எப்பயுமே. அதோட வீட்டுக்கு வந்தாலே பிள்ளைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்தாலே என் பிள்ளைங்கள்ட்ட அட்வைஸ் பண்றது என்னன்னா காலெல்லாம் கழுவிட்டு தான் அவளுக்கு வரணும். எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எப்ப பார்த்தாலும் இதே நம்ம பாத்துக்கிட்டு இருந்தோமா. எனக்குமே ஆள் இருந்தா கொஞ்சம் நான் தைரியமா இருப்பேன், ஆள் இல்லைன்னா எனக்கு ரொம்ப பயம். நீங்க பார்த்ததுல ரொம்ப கொடூரமான உருவம்னா எது? அதுதான் நான் சொன்னேன்னா எங்க வீட்டுல அந்த பின்னால திரும்பி பால் கழிக்கிட்டு திரும்பிட்டோம். நான் பார்த்தது அது ஒண்டி. தென் இந்த பாயோட வந்து நான் பயப்படல, பிகாஸ் எனக்கு என்னமோ ஃபீல் பண்ணிச்சு அது என்னமோ சின்ன பிள்ளையோட சோல் மிஸ்டேக்லி வந்துருச்சு அப்படிதான். ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலையே. இது இந்த 3 வந்து எனக்கு, ஆனா அதுக்கு நிறைய இருந்திருக்கு, நிறைய நான் பார்த்ததுலாம் இருக்கு. ஆனா வோர்ஸ்ட் பார்ட் வந்து இது 3 இல்ல இந்த 2. புதுசா நியூ என்ட்ரி வந்துச்சுன்னா போட்டோ பிடிச்சி செல்ஃபி அனுப்புங்க. ஆனா நான் போட்டோ எல்லாம் பிடிச்சது இல்ல, நான் பேசுறதும் இல்ல அதுல பார்த்து. புதுசா ட்ரை பண்ணுங்களேன். நீங்க வேற எனக்கு பயமா இருக்கு, திடீர்னு வந்து நேர்ல நின்று பேசிக்கிட்டு நான் மைக்கு போட்டு விழுந்துருவேன். அப்படியே உங்க பின்னாடி திரும்பி பாருங்க, ஏதாவது தெரியுதா? இல்ல இந்த கடையில வந்து நான் ஏற்கனவே இருக்கேன். ஆனா இந்த கடையில சும்மா ஒரு வீண் காத்து திறந்து ஒரு வாட்டி நான் பயந்து அதை நான் சும்மா டிக்டாக்ல போட்டு விட்டது, அது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலி அது காத்துல திறந்ததுதான், இந்த கடையில ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலி.
டிக்டாக்ல நீங்க ரீலா போட்டது கூடிய விரைவில் ரியலா வரப்போகுது. ஐயோ வேண்டாம் ஆமா. வேண்டவே வேண்டாம். நான் மயக்க போட்டு விழுந்துருவேன். எனக்கு ரொம்ப பயம் ஆக்சுவலி. ஆனா எனக்கே தெரியல ஏன் என் கண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு. ஆக்சுவலி எங்க கல்யாணமே இந்த ஹாரர் இதுல தான் ஆரம்பிச்சிச்சு. உயிர் படத்துல லோகிதா இருந்தாங்களே, அவங்க என் கூட முன்ன வேலை செஞ்சிருந்தாங்க. ஸோ அப்ப அவங்க சொல்ல அவங்க படம் வெளியாகும்போது அப்ப வந்து என் கூட குட்டி குட்டிலாம் நிறைய டியூஷன் சென்டர்ல இங்க நிறைய இருக்குங்க. இதெல்லாம் வச்சு என்ன கேட்டு சொல்லிட்டு சும்மா ஒரு ஹாரர் ஸ்டோரி இருக்குமா, ஷார்ட் ஸ்டோரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுதான் கேமராமேனா என் ஹஸ்பண்ட் வந்தாரு. ஸோ நம்ம போய் ஜாவியில இப்ப முன்ன நாங்க வீடியோ ஷூட் பண்ணும் போது அந்த வீடை எங்களால ஷூட் பண்ண முடியல. அது சிக்கன்ஸ் எல்லாம் காண போச்சு. ஆனா இப்ப ரீசன்ட்லி வந்து யூடியூப்ல பார்த்தா நிறைய விலையா இருக்கு. அந்த 100 கதவுல உள்ள பினாங்ல உள்ள ஒரு வீடு பங்களோ, அங்கதான் போய் ஷூட்லாம் பண்ணோம். பட் காண போச்சு, ஆட்டோமேட்டிக்கலி காண போச்சு. ஏன் காண போச்சுன்னே தெரியல. அது ரியல் அந்த ஷூட் பண்ண அந்த வீடியோஸ்லாம் ஃபுட்டேஜஸ்லாம் காண போச்சு, சொந்தமாவே காண போச்சு. கொஞ்சம் பினாங்ல எடுத்தது மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா ஃபைனலி என்ன நடந்துச்சுன்னா எங்களுக்கு படம் வெளியாகல, கல்யாண சிடி மட்டும் வெளியாகி படம் எடுத்து முடிக்கல. ஃபைனலி வி காட் மேரேஜ். ஆக்சுவலி அவர் கேமராமேனா வந்தாரு, நாங்க நடிக்க போனது அப்படி ஆயிட்டேன். உங்க கதையை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் போல. அதான் அதுவும் ஹாரர்ல தான். ஆக்சுவலி ஹாரர் ஸ்டோரி எடுக்க போய் நாங்க பார்த்து அப்பதான் வந்து நாங்க கல்யாணம் பண்றதுக்கு பிளான் பண்ணி கல்யாணம் பண்ணது. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். 0394913333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. என்னத்தை பார்த்தீங்க திரு ஹரிதரன்? இது வந்து எங்க அம்மா கிட்ட இருந்து கேள்விப்பட்ட ஒரு கதை. ஸோ வந்து திஸ் வாஸ் லைக் ஐ திங்க் when I was very young, around 8 to 9 years old. நாங்கள் வந்து இப்போ இருக்கிற வீட்டில் இல்லை, நாங்கள் ஒரு பழைய லாட் வீடு மாதிரி அங்கே இருந்தோம். ஸோ அந்த வீடு வந்து இட்ஸ் லைக் கார்னர் வீடு அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்கும். ஐ வாஸ் லிவிங் வித் மை பேரண்ட்ஸ். ஒரு கட்டம் வந்து எங்கள் அப்பா வந்து வேலைக்கு போயிட்டாரு. ஸோ எங்கள் அம்மா வந்து வீட்டில் தனியாக தான் இருந்தாங்க எங்களை வச்சுக்கிட்டு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக பயப்படுவாங்க, பிகாஸ் நாங்கள் சின்ன பிள்ளைங்க. ஓகே. என்ன பண்ணாங்கன்னா மேலே இருக்கிற கதவை வந்து ஒரு பெரிய மேசை மாதிரி இருக்கும், அதை வச்சு மூடி, கீழே இருக்கிற கதவையும் வந்து ஒரு பெரிய மேசை மாதிரி வச்சு மூடி தான் வந்து எங்களை தூங்க வைப்பாங்க. ஸோ அவங்களால தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் சேர்ந்து தான் தூங்கினாங்க. தூங்கி ஐ திங்க் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் ஷி ஹேட் எ ட்ரீம். லைக் ஷி ஸ்டில் அன்டில்னா அவங்க அதை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிகாஸ் அவங்க வந்து அது வந்து அவ்வளோ ரியலாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த ட்ரீம் வந்து ஷி வாஸ் வாக்கிங் எக்ஸாக்ட்லி எங்களோட வீடு அந்த காரிடார் லைக் நடந்துட்டு வெளியே போகிறாங்களாம். வெளியே போயிட்டு யாரோ ஒரு மேன் சரி மீசை தாடிலாம் வச்சுக்கிட்டு சுருட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த எங்கள் வீடு ஒரு தாங்காப்படி இருக்கும் மின்னுக்கு, அந்த தாங்காப்படியில் உட்காந்து உரிமிக்கிட்டே இருந்தாராம். ஸோ எங்கள் அம்மா போய் கேட்குறாங்க, நீங்கள் யாரு இங்கே யாருன்னு. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் யாருன்னு தெரியலையா, நடக்கும் நீ சாமி கும்பிட்றியே, ஏன் நீ இப்படி பயப்படுற, நான் காவலாக இருக்கேன்னு உன் வீட்டில். அப்படியே வந்து உன்னோட அத்தை வந்து உன்னை அப்படி விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க, என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க, அந்த மாதிரி சொன்னாங்களாம். ஸோ இது சொல்ல எனக்கு லைட்டஸ்ட் இருக்குது, பிகாஸ் எங்கள் அம்மா அது வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா பயப்படுறதே இல்லை தனியாக இருந்தாங்கன்னா. எங்கள் வீடு முன்னுக்கே வந்து ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும். அந்த கோயில நாங்கள் ஒரு சூளை மாதிரி ஐயா வச்சு சாமி கும்பிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி சொல்லி எங்க அம்மா வந்து அங்கேயே ஒரு மாதிரி ஆயிட்டு. அப்போ வந்து பின்னாடி யாரும் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. எங்க வீடு பின்னாடி கொல்லை, அங்க வந்து தான் கோழி அந்த மாதிரிலாம் வளர்ப்போம். பழைய வீடு லைக் வெரி ஓல்ட் ஹவுஸ், லைக் கம்பவுண்ட் வீடு மாதிரி இருக்கும். ஸோ அங்க வந்து பின்னாடி போயிட்டு எங்க அம்மா போயிருக்காங்க, பிகாஸ் ஷி ஹர்ட் சம்திங். இது வந்து கனவுலையா இல்ல நிஜத்துலயா? கனவுல. ஓகே. பட் அவங்க சொல்றாங்க லைக் எங்க அது கனவா நிஜமா கூட எனக்கு தெரியல, பிகாஸ் இட் ஃபெல்ட் லைக் ஷி வாஸ் வாக்கிங் லைக் தட் அந்த மாதிரியா. ஸோ பின்னாடி வந்து ஒரு லேடி
சரியான உயரமா, லைக் ஷி வாஸ் வேரிங் அ வெரி பிரைட் ரெட் சாரி அண்ட் ஒண்ணுமே போடல, தலையில ஒண்ணுமே போடல, பட் நார்மலா தான் இருந்தாங்களாம். ஆனா ரொம்ப அழகா இருந்தாங்களாம், லைக் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்களாம். அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். நீ என்ன இப்படி பயப்படுற, நீ என்னதானே கும்பிடுற, நீ என்ன கும்பிடி நீ இவ்வளவு பயப்படுற. அவங்க கேட்டிருக்காங்க நீ யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்ப அவங்களும் சொல்லிருக்காங்க போயிட்டு உன் வீடு சாமி மேடையில போய் பாரு, நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி சொல்லிட்டோன்னே அவங்க எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு பாக்குறாங்களா, லைக் விழுந்துருச்சு. தென் ஷி வாஸ் லைக் ஓகே இட்ஸ் a dream சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இதுதாங்க அது weirdest part, லைக் வெரி வெரி weird. யூசுவலி வந்து 6 மணி 7 மணி இங்க இன்னொரு ஜீரான், அவங்க வந்து கொஞ்சம் தூரமா தான் இருப்பாங்க, பட் ஒரே வயசு. அவங்க வந்து 6 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு வீடு முன்னுக்கு சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். கழுவிட்டு சுத்தம் பண்றாங்களாம். she saw something white wear பண்ணிட்டு யாரும் முன்னுக்கு, அந்த கோயில் சொன்னேன்னு அந்த கோயில் முன்னுக்கு யாரும் உட்கார்ந்து இருக்காங்களாம். she was telling this. நேபர் பார்த்திருக்காங்க. பட் அப்ப அவங்களுக்கு புரியல. அவங்க நினைச்சிட்டாங்க எங்க அப்பா தான் போல சாமி கும்பிட்டுருக்காரு, சம்திங் லைக் தட். உட்காந்துக்கிட்டு முறைச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். லைக் ஒரு மாதிரியா இருந்தாங்களாம். பட் she couldn't resist, she thought my father. அப்புறம் யூஸ்வலி வந்து அவங்க மத்தவனை வந்து எங்க அம்மா பார்க்க வந்து கதை பேசுக்காக வருவாங்க. வந்து கேட்டாங்களா யாரு ஹஸ்பண்டா, காலையில வந்து 6 மணிக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு இருந்தாரு, என்னச்சுமா அப்படின்னு. அப்ப எங்க அம்மாக்கு அப்படியே ஒரு மாதிரி லைக் இது சொல்ற ஒரு மாதிரி லைக் இல்ல அவர் தான் வேலைக்கு போயிட்டு 9 மணிக்கு தான் வந்தாரு அப்படின்னு அந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப இவங்க ஒண்ணுமே சொல்லல, அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு அன்னைக்கு வந்து மாதிரி காய்ச்சலா வந்து அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க லைக் தெரியல யாருன்னு தெரியல, ஒரு மாதிரி சரியான முடி வச்சுக்கிட்டு உன் வீடு முன்னுக்கு உட்கார்ந்து இருந்தாங்க, நான் பயந்துகிட்டு உள்ள போயிட்டேன். அப்புறம் தான் எங்க அம்மா லைக் she realized like maybe something is protecting her at the house அப்படின்னு. சோ அம்மா என்ன பிலீவ் பண்றாங்க? சோ இந்த பிரைட் ரெட் சாரி போட்டு வந்தவங்க யாரு? சாமி மடையில போய் பார்த்தாங்க. அவங்க போய் பார்த்தாங்க. அதே மாதிரி பிரைட் ரெட் சாரி போட்டோல வந்து துர்க்கை அம்மன் போட்டோ பார்த்தாங்களாம். அந்த போட்டோ மேமாங்க இருக்குதா வீட்டுல எங்க பாட்டி வச்சு கும்பிடுவாங்க. எங்க அம்மா வந்து எவ்ரி டியூஸ்டே வந்து விளக்கு போடுவாங்க. So I think that night she was very very scared. அவங்க இருந்திருக்காங்க தனியா, பட் இவ்வளவு பயந்தது இல்லையா அவங்க சொல்லியிருக்காங்க. சரி, இவங்களுக்கு வந்தது கனவுனே வச்சுக்குவோம். அப்ப நேபர் பார்த்தது அந்த வேஷ்டி போட்டு முடியெல்லாம் நீட்டா வச்சு உட்காந்து மறைச்சிட்டு இருந்தவர் யாரு? அதுதான் யாருன்னு தெரியல இப்போ வரைக்கும். அவங்க இப்போ வரைக்கும் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. லைக் இப்போ நாங்க வீடு மாறி வந்துட்டோம், பட் அவங்க அன்னைக்கு சொன்னாங்க லைக் அந்த காட்சி வந்து அவங்களால மறக்கவே முடியாது. she will always come and tell like உங்க வீடு actually very gifted அந்த மாதிரி. என்ன அந்த வீட்ல தான் இருக்கீங்களா? வேற வழி இல்லாம மாறி வந்துட்டோம் because அந்த வீட்லாம் இடிச்சிட்டாங்க. ஓகே. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.